நாங்க யதார்த்தமா நினைச்சு வந்துட்டோம். ஐயோ, தயவு செய்து இதை மனசுல வச்சுக்காதீங்க. தம்பி, நீங்களும் தான் என்னை தவற புரிஞ்சுக்கிறாதீங்க. பரவாயில்ல அப்பா. நல்லது. ரொம்ப சங்கடப்படுத்திட்டோம், மன்னிச்சிருங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நல்லது. ஏப்பா என்னப்பா, வந்த இடம் நல்ல இடமா தெரியுது, ஏப்பா இப்படி சொன்னீங்க? என் நிலைமை அப்படிமா? என்னப்பா நீங்க? மாமா, அவங்க எவ்வளவு கனிவா பேசுனாங்க. மாப்பிளையும் பார்க்க நல்ல மனுஷனா தர்றாரு. முறிச்ச மாதிரி பேசிட்டீங்க. என் நிலைமை புரியும். என்ன பெரிய நிலைமை? அந்த ராஜம்மா சம்பந்தி ஆயிடுச்சுக்கா வர சம்பந்தத்தில் தட்டி கழிக்கணுமா? ஓசு, கொஞ்சம் அமைதியா பேசு. எப்படி அமைதியா பேசுறது? அந்த மாதிரி பெரிய கடவுளா? அந்த அம்மாவுக்கு பயந்து நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. இதுக்கு ஒரு நாள் நீங்க வருத்தப்படுங்க மாமா. அவர் சொல்லிட்டு போறதுல எந்த தப்புமே இல்ல. கோபி, டேய் கோபி, அப்பா கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும்டா. கோபி, ஏன்பா கலக்கமா இருக்க? டேய், நீ சின்ன பையன் கிடையாது, விவரம் தெரிஞ்சவன். கல்யாண வயசு ஆகுது உனக்கு. கோபி, இங்க பாருடா, பொதுவா கல்யாண பேச்சு எடுத்தாலே புள்ள வீட்டுல பொண்ணை பிடிக்கலாம்பாங்க, பொண்ணு வீட்டுல புள்ளைய பிடிக்கலாம்பாங்க. இதுக்கு போயா? உன் பிரச்சனை எனக்கு புரியுதுடா. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுது. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு உன்னால மறக்க முடியல, அதானே? என் மனசு உனக்கு புரியுதா? நான் எவ்வளவு வேதனைப்படுறேங்கிறது உனக்கு தெரியுதா? டே, அவன் எவ்வளவு காரணம் வேணாலும் சொல்லட்டும்டா, ஆனா அவன் வேணான்னு சொல்றது ஏன் புள்ளைய? உனக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு கொடுத்து வைக்கல உன புருஷனை அடையிறதுக்கு, அந்த சிதம்பரத்துக்கு யோகம்ல உன மாப்பிள்ளை அடையிறதுக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உன்னை கட்டிக்கிறவ கண்டிப்பா யோகக்காரிதான். நீ ஆசைப்பட்ட, நான் ஒத்துக்கிட்டேன். நீ கூப்பிட்ட, நான் கூடவே வந்தேன். அவங்க ஏதோ வேண்டான்ட்டாங்க பாவம். ஆனா இதுக்கு மேலையும் அத பத்தி பேசக்கூடாது, யோசிக்க கூடாது. வேண்டாண்டா.